சற்று முன் எடப்பாடி கோட்டையில் ஸ்டாலினுக்கு குவிந்த புகார் மனுக்கள். சேலத்தில் திடீர் பரபரப்பு, அதிர்ச்சியில் அதிமுகவினர். அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை 10 மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலமாக புறப்பட்டு 11 மணிக்கு கோவை விமான நிலையம் சென்றடைந்தார். அங்கிருந்து சாலை வழியாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு நடைபெறும் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து 50,000 விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து இன்று மாலை சேலம் செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சேலம் மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நடுவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்லும் வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோடு ஷோ நடத்துகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இன்று இரவு மேட்டூர் அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காலை 9 மணிக்கு மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் சேலம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 1 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூன் 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலமாக புறப்பட்டு 11 மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் பிரமாண்ட வரவேற்பு கொடுத்தனர். அது மட்டுமில்லாமல் மு.க.ஸ்டாலின் செல்லும் வழியெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். குறிப்பாக எடப்பாடி கோட்டையான சேலத்தில் ஆயிரக்கணக்கான புகார் மனுக்கள் குவிந்தது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் எடப்பாடி கோட்டை என சொல்லப்பட்டு வந்த சேலம் மாவட்டம் தற்போது ஸ்டாலின் கோட்டையாக மாறி வருகிறது. அப்படி ஒரு பிரமாண்டமான வரவேற்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் கொடுத்துள்ளனர். இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு குறைந்த மாதங்களே உள்ள இந்த சூழ்நிலையில் எடப்பாடி கோட்டையில் அதிமுகவிற்கு இது மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போதே சேலம் மாவட்டத்தில் தேர்தல் வைத்தால் போட்டியின்றி திமுக அபார வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போதே கணிப்புகள் வெளியாகி ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது. ஏனென்றால் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் பல வருடங்களாக அதிமுக கோட்டையாக இருந்த சேலம் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் கோட்டையாக மாறி உள்ளது. இனிமேல் அதிமுக கனவில் கூட சேலம் கோட்டை என சொல்ல முடியாத அளவிற்கு ஸ்டாலின் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறார். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, எடப்பாடி கோட்டையில் ஸ்டாலினுக்கு குவிந்த புகார் மனுக்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.